ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவாக பவி சார் தான் நடிச்சிருக்காரு. ஹீரோயின்னா இந்த படத்தில் வந்து பஞ்சமே கிடையாது. 3 மேம் நடிச்சிருக்காங்க. அனிகா மேம் நடிச்சிருக்காங்க, ரப்யா மேம் நடிச்சிருக்காங்க, பிரியா பிரகாஷ் வாரியர் இந்த மேம்லாம் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு சாங்குக்கு வந்து பிரியங்கா மோகன் மேமும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க, டான்ஸ் ஆடி கொடுத்து போயிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோட ஃப்ரெண்டு வந்து 7 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருப்பாரு. அவங்க 2 டபுள் சைடு லவ் தான். அந்த லவ்வுக்கு வந்து 7வது வருஷம் ஆனிவர்சரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறதுக்காக குக் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்ப்பாரு. அனிகா மேமும் இவங்களும் மீட் பண்ணுவாங்க. அனிகா மேம் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு. 2 பேருக்குமே இவங்க 2 பேருக்குள்ளே லவ் வந்துடும். லவ் வந்து கொஞ்ச நாள் அப்படியே போனதுக்கப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்குவாங்க. கொஞ்ச நாள் லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசுவாங்க. வீட்டில் பையன் வீட்டில் ஓகே ஆகிடும். பொண்ணு வீட்டில் பேசலான்ட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சரத்குமார் சார் தான் இருப்பார். அவர் வந்து இவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சுற்றுறது அப்படி இப்படின்னு ஒரு செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் வந்து ஹீரோயினை வந்து நான் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சார் வந்து பிரேக்கப் பண்ணிடுவார். பண்ணதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எதனால பிரேக்கப் பண்ணார், என்ன தான் நடந்துச்சு, கடைசியில் அந்த பொண்ணுக்கு வேறு ஒருத்தரோட சேர்ந்தாங்களா இல்லை இவங்களோட சேர்ந்தாங்களா, அப்படி என்னதான்ப்பா நடந்தது அப்படின்ற மொத்த கேள்விக்கான பதில் தான் இந்த படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பவிஷ் இந்த படத்தோட ஹீரோ தனுஷ் சாரா இல்லை இவரான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா சில ஃப்ரேம்ஸ் சில இடம் எந்த பாதி இடத்துல பார்க்கும்போது இவர் தனுஷ் தானே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கே வரும். ஏன்னா இவர் பார்க்குறதுக்கு லைட்டாக தனுஷ் மாதிரியே இருக்கார். அந்த ஹேர்ஸ்டைல், அந்த ஃபேஸ் எல்லாமே ஒரு சில இடத்துல வந்து ஒல்லியாக இருக்கிறதாலையும் எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் அப்பப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ்லேயும் லைட்டாக அது எல்லாத்தையுமே வந்து தனுஷ் மாதிரியே லைட்டாக இருந்துச்சு. ஸோ இவர் தனுஷ் சாரோட ரிலேட்டிவ் அங்கிறதால சேம் அதே மாதிரி அவர் மாதிரி தான் இருக்கார். இன்னும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோயினுங்களுக்கு பஞ்சமே கிடையாது. 3 ஹீரோயினுங்க. அனிகா மேம் வந்து அவங்க வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக ஒரு ஹீரோயின் வருவாங்க. அவங்க வந்து பிரியா வாரியர் மேம். அவங்க வந்து ஒரு பொண்ணு பார்க்குற சீன் அந்த மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். 3ஆவதாக ஒரு ஹீரோயின் வருவாங்க. அதாவது கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா அவங்க அந்த இடத்துல வருவாங்க. அவங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது அந்த டான்ஸ்லாம். இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. இதை தவிர மீதி எல்லாம் இந்த படத்தில் சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு 2K லவ் ஸ்டோரி. நீங்கள் ஒரு 2K கிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த படம் தாராளமாக பிடிக்கும். 90s கிட் தயவு செஞ்சு இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த படத்தில் லவ்ன்ற பேரில் தலை தின்னுவானுங்க. 90s கிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு லவ் பிடிக்கும் அப்படின்னு நினச்சின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது ஒரு படம், இந்த படம் வந்து 2K கிட்ஸ்க்கான ஒரு படம் தான். 2K கிட்ஸ்க்கு வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், லவ் இருக்கும், டான்ஸ் இருக்கும், பிரேக்கப் இருக்கும், லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரியெல்லாம் தியாகங்கள் இந்த மாதிரிலாம் இந்த படத்தில் நிறைய இருக்கும். ஸோ இதனால் வந்து 2K கிட்ஸ்க்கு வந்து இது செட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் வந்து இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஜாலியாக இருக்கிற பசங்க இவங்களுக்கு சுற்றியும் லவ் இது எல்லாமே நடந்து கண்டினியூ ஆகிறது தான் இந்த படத்தோட கதை. பேரண்ட்ஸ் அண்டு பெரியவங்களுக்கு வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி லவ்னாலே கடுப்பாவாங்க, காண்டாவாங்க. இதில் மொத்த படமும் இப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த படத்தை கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இந்த படம் முடிஞ்சிச்சு அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த படம் பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, அது செம்மையாக இருந்தது. அப்பாடா ஹீரோ சார் வந்து ஒரு வழியாக இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு வந்தால் 3 ஹீரோயினிங்களும் பின்னாடி இவர் தான் எனக்கு வேணும், இவர் தான் இவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படின்னா நார்மலாக இருக்க பசங்களாம் என்னடா பண்ணுவாங்க, ஹீரோ பின்னாடி எல்லா பொண்ணுங்களும் போச்சுன்னா அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கேள்வி இருந்துச்சு. இந்த படத்தை யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2K கிட்ஸ், லவ்வர்ஸ், ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தேட்டரில் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான படம் தான் இந்த படம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.